Hi friends, welcome back to my channel Savvy Learner. In this video நம்ம பார்க்க போறது CBC syllabus தான் பார்க்க போறோம். 11th accountancy chapter 10ல இருக்க book back sums தான் நம்ம பார்க்க போறது. So இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது double column cash bookல இருக்கிற 5th sum நம்ம solve பண்ண போறோம். So record the following transaction in the double column cash book and balance the book on 31st March 2021. So என்னோட bookல date வந்து 2021 இருக்கு. உங்க bookல என்ன date இருக்கோ so அதை வச்சு நீங்க solve பண்ணிக்கோங்க. So எனக்கு வந்து year வந்து 2021 ன்னு இருக்கு. So உங்களோட bookல எப்படி கொடுத்திருக்காங்களோ அந்த மாதிரி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. So transactions நம்ம எப்படி போடணும்ன்றதை நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். So நம்ம வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எதை நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. So மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிருங்க. இப்போ நம்ம சம்ஸ் போட ஆரம்பிச்சிரலாமா? So far நம்ம பார்த்தது எல்லாமே வந்து சிங்கிள் காலம் பார்த்தோம். So last 4 sumsமே சிங்கிள் காலம் தான் நம்ம பார்த்தது. So இது வந்து டபுள் காலம் கேஷ் புக். So டபுள் காலம் அப்படினா என்ன? ஒரு காலம் வந்து கேஷ் புக்குக்கும் நெக்ஸ்ட் காலம் வந்து பேங்க்குக்கும் நம்ம allocate பண்றது. So அப்ப இதுல பாத்தீங்கன்னா பேங்க் என்ட்ரிஸும் எடுத்துக்குவோம், கேஷ் என்ட்ரிஸ் ரெண்டுமே நம்ம எடுத்துக்குவோம். பட் சிங்கிள் காலம் கேஷ் புக்ல வெறும் கேஷ் என்ட்ரிஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்குவோம். So இங்க பாத்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஃபர்ஸ்ட் கேஷ் இன் ஹேண்ட் 12,750, அதே மாதிரி கேஷ் அட் பேங்க் 72,400. ஸோ இதுதான் வந்து ஓப்பனிங் பேலன்ஸ். ஸோ இப்படி கொடுத்தாலே நீங்கள் என்னென்னு போடணும், டூ பேலன்ஸ் B/D அப்படின்னு போட்டுக்கோங்க. B/Dன்னு போட்டுட்டு கேஷ் காலத்தில் இந்த அமௌண்ட்டும் பேங்க் காலத்துலேயும் இந்த அமௌண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதணும். ஸோ அதை நான் எப்படி எழுதியிருக்கேன்னு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ காலம்ஸ் வந்து நீங்கள் எப்படி க்ரியேட் பண்ணணும், டேட்டு பர்டிகுலர்ஸ் LF கேஷ் பேங்க். ஸோ ரெண்டு காலம் நம்ம க்ரியேட் பண்ணோம். ஒன்று கேஷ் காலம், ஒன்று பேங்க் காலம். ஸோ இந்த இடத்துல ருப்பீஸ்னு எழுதிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நம்ம எப்படி சிங்கிள் காலம்க்கு க்ரியேட் பண்ணோம் அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு அமௌண்ட் காலம் க்ரியேட் பண்ணியிருப்போம். அதுக்கு போல் ரெண்டு அமௌண்ட் காலம் க்ரியேட் பண்ணோம். ஒன்று வந்து கேஷ் என்ட்ரிஸ், ஒன்று வந்து பேங்க் என்ட்ரிஸ். ஸோ இந்த ஃபார்மேட்டில் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அதே மாதிரி தான் இந்த கிரெடிட் சைட்லையும் நீங்கள் க்ரியேட் பண்ணணும். டேட்டு பர்டிகுலர்ஸ் LF கேஷ் பேங்க். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் அலோகேட் பண்ணணும். கேஷு பேங்க்கு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கேஷ் க்ரியேட் பண்ணிங்கன்னா அப்போ ஃபஸ்ட்டு இங்கேயும் கேஷ் க்ரியேட் பண்ணுங்கள். இங்கே பேங்க் நீங்கள் போட்டிங்கன்னா அதே மாதிரி இந்த இடத்துலையும் நீங்கள் பேங்க்குன்றதை மென்ஷன் பண்ணணும். ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து பேசிக்கான விஷயம். நம்ம வந்து க்ரியேட் பண்ணும்போது காலமை நம்ம மாற்றி போட்டுட்டோம் அப்படின்னா நமக்கு சம்மே தப்பாயிரும். ஸோ அதனால் பார்த்து கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி March 1st to balance B/D 12,750 72,400 நம்ம எழுதியாச்சு ஓப்பனிங் பேலன்ஸ். இப்போ நம்ம ஒவ்வொரு டிரான்சாக்ஷன்ஸாக போட ஆரம்பிச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ட்ரி பார்த்துடலாம். March 4th receive from Asha cash 1,200, check for 3,200, allow discount 400. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். ஸோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ரிசீவ் பண்ண எந்த பக்கம் போடணும், டெபிட் சைடில் நம்ம போடணும். பிகாஸ் ரிசீவ் அண்ட் இன்கம் எல்லாமே நம்ம எந்த பக்கம் ரெக்கார்ட் பண்ணுவோம், டெபிட் சைடில் நம்ம ரெக்கார்ட் பண்ணுவோம். அதே மாதிரி பேமெண்ட் எல்லாத்தையும் நம்ம கிரெடிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணுவோம். அப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கேஷில் 1,200, செக்கில் வந்து 3,200ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செக் அப்படின்றது இங்கே என்ன, பேங்க்கில் தான் அவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ பேங்க் காலத்தில் இந்த அமௌண்ட் மென்ஷன் பண்ணணும், கேஷ் காலத்தில் இந்த அமௌண்ட்டை நீங்கள் மென்ஷன் பண்ணணும். ஸோ டிஸ்கவுண்ட் வந்து நம்ம கன்சிடர் பண்ண மாட்டோம் ஆஸ் பர் கேஷ் புக்கு. ஸோ நம்ம லெட்ஜரில் நம்ம லாஸ்ட் சாப்டர்ஸில் நம்ம பார்த்துருப்போம். லெட்ஜரில் பார்த்திங்கன்னா தனியாக டிஸ்கவுண்ட்டுன்னு ஒரு காலம் க்ரியேட் பண்ணி அந்த இடத்துல நம்ம அமௌண்ட்டு நம்ம மென்ஷன் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி தான் இங்கேயும் நம்ம கன்சிடர் பண்ண போகிறது. ஸோ அதனால் நம்ம இதை வந்து கன்சிடர் பண்ண வேண்டாம். பிகாஸ் நம்ம க்ரியேட் பண்ண போகிறது வெறும் கேஷ் புக் மட்டும்தான். அப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டு மட்டும் நீங்கள் கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ இதை எப்படி எழுதணும் அப்படின்றத நான் உங்களுக்கு எழுதி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4,3 அப்படின்னு எழுதிக்கோங்க. 2. ஸோ யார்கிட்டருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஆஷாட்டிருந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ ஆஷா அக்கௌண்ட் அமௌண்ட் கேஷ் காலத்தில் 1,200, பேங்க் காலத்தில் 1,300. ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன். ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு டிரான்சாக்ஷன் பார்த்துடலாம். March 7th paid salary to staff by check. ஸோ செக்கில் பே பண்ணியிருக்காங்க. அப்படின்னா பேங்க்லேருந்து அமௌண்ட் அவங்க எடுக்கிற மாதிரி தான்
அமௌண்ட்டு. ஸோ பேமெண்ட் அப்படின்னா பேங்க்லேருந்து அமௌண்ட்டு வெளியில் போகும். அமௌண்ட் வந்து 25,600. ஸோ அகெயின் இது சேலரி. அப்போ இது நம்ம எந்த பக்கம் போடணும், கிரெடிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ இதுக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, சேலரியில் தான் நம்ம பே பண்ணுறோம். அப்போ இந்த பக்கம் நம்ம எழுதணும். ஸோ இந்த பக்கம் நம்ம இங்கே எப்படி எழுதுவீங்க, டேட் எழுதிக்கோங்க, பை சேலரி அக்கௌண்ட். ஸோ சேலரி அக்கௌண்ட்லேருந்து பேங்க் காலத்தில் 25,600 அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். புரியுதா? ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்திங்கன்னா March 9th withdrawn cash from bank for office use. ஸோ கேஷ் நம்ம வித்ட்ரா பண்ணியிருக்கோம் பேங்க்லேருந்து. ஸோ அப்போ என்ன இருக்குது, பேங்க்கில் ஒரு அமௌண்ட் இருந்திருக்கு, அந்த அமௌண்ட்டை நம்ம வித்ட்ரா பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல வந்து 2 என்ட்ரியுமே நமக்கு வரும். ஸோ அது நம்ம லாஸ்ட் வீடியோவிலே உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். ஸோ அதை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணணும் அப்படின்றது. ஸோ ஆக்சுவலாக நம்ம வித்ட்ரா பண்ணும்போது என்ட்ரி எப்படி போடுவோம், ஸோ கேஷ் கம்ஸ் இன். ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே கேஷ் கம்ஸ் இன். ஸோ அதை நீங்கள் டெபிட் பண்ணணும் டு பேங்க். பிகாஸ் பேங்கர் அப்படின்றது ரெப்ரசன்டேட்டிவ் பர்சனல் அக்கௌண்ட், அதனால் இவரை நம்ம பர்சனாக தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்குவோம். அப்போ பர்சனல் அக்கௌண்ட்டில் நம்ம என்னென்னு பண்ணுவோம், பர்சனல் அக்கௌண்ட்டில் கிவரை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். கரெக்டாக கிவரை நம்ம கிரெடிட் பண்ணுவோம். ஸோ அதனால் இங்கே பேங்க்கை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் வந்து இங்கே எவ்வளோ, 21,900. ஸோ இதுதான் நம்மளோட என்ட்ரி. இப்போ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ரெண்டுமே இருக்குது, கேஷும் இருக்குது, பேங்க் இருக்குது. அப்போ நீங்கள் எப்படி போடணும், 2 சைடும் நம்ம மென்ஷன் பண்ணணும். அதாவது 2 சைடும் மென்ஷன் பண்ணுறதுனால இது நம்ம என்னென்னு சொல்லுவோம்னா கான்ட்ரா என்ட்ரி. ஸோ இது வந்து நம்ம கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். புரியுதா? ஸோ இந்த மாதிரி ரெண்டுமே கேஷும் பேங்க்கும் வந்துச்சு அப்படின்னா அது கான்ட்ரா என்ட்ரி அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். ஸோ இந்த என்ட்ரி எப்படி போடணும் அப்படின்னா, ஸோ டெபிட் சைடில் என்னென்னு போடணும், டு பேங்க் அப்படின்னு நீங்கள் போடணும். ஸோ டு பேங்க், கேஷ் காலத்தில் அமௌண்ட் நீங்கள் ஃபில் பண்ணணும். ஸோ அதை நம்ம எழுதிடலாம். ஸோ டேட் வந்து 9/3 டு பேங்க். ஸோ அமௌண்ட் எவ்வளோ, 21,900. ஸோ இதுதான் நம்மளோட அமௌண்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம கேஷ் காலத்தில் எழுதிடலாம். ஸோ இது புரியுதா? அப்போ இந்த இடத்துல லெஜர் ஃபோலியோவில் சி அப்படின்னு நீங்கள் எழுதணும், பிகாஸ் இது வந்து கான்ட்ரா என்ட்ரி அப்படின்றனால. இப்போ அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், ஸோ இப்போ நம்ம கேஷ் காலத்தில் நம்ம ஃபில் பண்ணியாச்சு. டு பேங்க்குன்னு போட்டு கேஷ் காலத்தில் நம்ம எழுதியாச்சு. இப்போது பை கேஷ் அப்படின்னு போட்டு பேங்க் காலத்தில் எழுதணும். ஸோ 2 இடத்துலையும் நம்ம எழுதணும். இங்கே டு பேங்க்குன்னு போட்டு கேஷ் காலத்தில் எழுதியிருக்கோம். ஸோ இந்த பக்கம் நம்ம எழுதணும் பை கேஷ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணணும். பை கேஷ்ன்னு போட்டுட்டு ஸோ பேங்க் காலத்தில் நீங்கள் அமௌண்ட் ஃபில் பண்ணணும், 21,900. புரியுதா? இது எப்படி எழுதியிருக்கோன்னு அதே எங்கேயும் கான்ட்ரா என்ட்ரி அப்படின்றத மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ என்ட்ரி இப்படி கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு டு பேங்க் அப்படின்னு போட்டு கேஷ் காலத்தில் எழுதணும், கேஷ் காலம். அதே மாதிரி பை கேஷ் அப்படின்னு போட்டுட்டு பேங்க் காலத்தில் நம்ம அமௌண்ட்டு மென்ஷன் பண்ணோம். ஸோ இதுதான் கான்ட்ரா என்ட்ரி. ஸோ இதுதான் நம்மளோட கான்ட்ரா என்ட்ரி. இது வந்து வித்ட்ராவல். ஸோ வித்ட்ராவலுக்கு நம்ம இந்த மாதிரி எழுதுகிறோம், வித்ட்ராவல். ஸோ அடுத்து டெபாசிட் வரும். ஸோ டெபாசிட்டுக்கு வந்து இது வந்து அப்படியே ஆப்போசிட்டில் வந்துடும், டெபாசிட்டட் இன்ட்டு பேங்க்னு வரும்ல, அதுக்கு இது அப்படியே ஆப்போசிட்டில் வரும். ஸோ இப்போ இதை மட்டும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ வித்ட்ராவலுக்கு எப்படி நம்ம போடணும் அப்படின்றது. ஸோ இந்த 2 என்ட்ரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். ஸோ நெக்ஸ்ட்டு March 12th இன்ட்ரெஸ்ட் பெய்ட் பை பேங்க் ஆன் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அமௌண்ட் வந்து 1,200. ஸோ இது வந்து இன்ட்ரெஸ்ட் பெய்டு அப்படின்னா நீங்கள் என்ன நினச்சக்கூடாது, எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நினச்சக்கூடாது. இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் அவங்க பே பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்கர் வந்து நம்மளோட அக்கௌண்ட்டில் பே பண்ணியிருக்காங்க. ஸோ இது நமக்கு இன்கம், அதனால் நம்ம இதை
டெபிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ என்னென்னு எழுதுவீங்க, டேட் வந்து 12/3 to bank interest amount. ஸோ இந்த இடத்துல 1200. ஸோ 1200 பேங்க் காலத்தில் மென்ஷன் பண்ணியிருக்கோம். பிகாஸ் அவங்க எதில் சொல்லியிருக்காங்க, பேலன்ஸ் ஆன் பேங்க் பேலன்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம பேங்க்கில் தான் நம்ம மென்ஷன் பண்ணோம். அதேமாதிரி அடுத்தது March 16th பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் இன் கேஷ் அமௌண்ட் 16,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்னிச்சர் அப்படின்றது நமக்கு அசட்டு. ஸோ அகெயின் இது வந்து எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ எக்ஸ்பென்சஸ் நம்ம எந்த பக்கம் போடணும், கிரெடிட் சைடில் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ அமௌண்ட் வந்து ஃபஸ்ட்டு டேட் எழுதிக்கலாம். ஸோ 16/3 பை ஃபர்னிச்சர் அக்கௌண்ட். ஸோ அமௌண்ட் எவ்வளோ, 16,000. நீங்கள் என்ன சொல்லியிருக்காங்க, கேஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கரெக்டாக கேஷ் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்போ கேஷ் காலத்தில் தான் நீங்கள் எழுதணும் 16,500. ஸோ அதே மாதிரி நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா March 21st பே டு மோகன் அண்ட் கோ பை செக், டிஸ்கவுண்ட் ரிசீவ்டு 100, அமௌண்ட் பார்த்திங்கன்னா 10,900. ஸோ இதுதான் நம்மளோட நெக்ஸ்ட்டு ட்ரான்சாக்ஷன். ஸோ இங்கே நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ மோகனுக்கு தான் பே பண்ணுறோம். ஸோ செக்கில் எவ்வளோ பே பண்ணுறோம் அதை மட்டும் நம்ம கன்சிடர் பண்ணால் போதும். ஸோ 10,900. ஸோ இந்த அமௌண்ட் மட்டும்தான் நம்ம எடுத்துக்க போகிறோம். அகெயின் இது நம்ம பே தான் பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம இந்த இடத்துல எழுதுவோம் 23 பை மோகன். ஸோ கொஸ்டினில் எப்படி கொடுத்துருக்காங்களோ அப்படியே நீங்கள் எழுதுங்க, மோகன் அண்ட் கோ. இங்கே செக் அப்படின்றனால நம்ம எந்த இடத்துல எழுதணும், பேங்க் காலத்தில் 10,900 அப்படின்னு எழுதணும். புரிஞ்சா? இங்கே கேஷும் கொடுத்தா கேஷ் காலத்தில் எழுதணும், அவ்வளோதான். March 24 proprietor withdrew from office cash for his personal use, amount வந்து 11,200. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ட்ராயிங்ஸ். பிகாஸ் இங்கே பர்சனல் யூஸ்ன்னு கொடுத்தாலே நம்ம என்னென்னு போட்டுறணும், இது வந்து ட்ராயிங்ஸ் அப்படின்னு நம்ம போட்டுடலாம். ஸோ அந்த அமௌண்ட் எடுத்து ப்ரொப்ரைட்டர் வந்து அவரோட பர்சனல் யூஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. அகெயின் இது எக்ஸ்பென்சஸ். ஸோ இதுவே இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு மேலே என்ன கொடுத்துருந்தாங்க, வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க்னு கொடுத்துருக்காங்க. இங்கே ப்ரொப்ரைட்டர் வித்ட்ரா ஃப்ரம் ஆஃபீஸ் கேஷ் ஃபார் இஸ் பர்சனல் யூஸ் அப்படின்னா, அப்போ இந்த மாதிரி நமக்கு ஸ்டேட்மெண்ட் வந்தாலே நீங்கள் என்னென்னு போட்டுருணும், இந்த இடத்துல ட்ராயிங்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிடணும். 23 பை ட்ராயிங் அக்கௌண்ட். ஸோ இது வந்து நம்ம எக்ஸ்பென்சஸை தான் கன்சிடர் பண்ணிக்குவோம். ஸோ எங்கேருந்து எடுக்கிறாங்களா, ஆஃபீஸ் கேஷ். ஸோ அப்போ ஆஃபீஸ் கேஷ் அப்போ இந்த இடத்துல எழுதணும் 11,600 அப்படின்னு எழுதணும். ஸோ மோஸ்ட்டாக நமக்கு கொஸ்டினில் ஹிண்ட்டு கொடுத்துருவாங்க எங்கே இருந்து அமௌண்ட் எடுக்கிறோம் அப்படின்றது. ஸோ March 29th சோல்டு கூட்ஸ் டு மனோஜ் ஃபார் கேஷ் 14,800. ஸோ இங்கே வந்து நம்ம கேஷில் சேல் பண்ணியிருக்கோம். அப்போது அகெயின் இது வந்து சேல்ஸ் தான். அப்போ நீங்கள் என்னென்னு போடணும், டேட் எழுதிக்கோங்க 29/3 to சேல்ஸ். பிகாஸ் இது நமக்கு இன்கம், அதனால் நம்ம இந்த இடத்துல எழுதுகிறோம். அமௌண்ட் வந்து 14,800. இது வந்து கேஷ் காலத்தில் நீங்கள் எழுதணும். ஸோ இப்போ இந்த லாஸ்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தலாம். March 31st டெபாசிட்டட் ஆஃபீஸ் கேஷ் இன் பேங்க். ஸோ இது நம்ம மேலே ட்ரான்சாக்ஷன் பார்த்தோம்னா, ஸோ March 9th பார்த்தோம்னா வித்ட்ரா கேஷ் ஃப்ரம் பேங்க் ஃபார் ஆஃபீஸ் யூஸ். ஸோ இதோட அப்படியே ஆப்போசிட் என்ட்ரி தான். ஸோ இந்த என்ட்ரி நம்ம போட போகிறது. ஸோ அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஜேர்னல் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இது நம்ம என்ன பண்ணோம், இது வந்து வித்ட்ராவலுக்கு கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், இது வந்து டெபாசிட் பண்ணுறக்கு. ஸோ இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம இந்த டபுள் காலம் கேஷ் புக் போடும்போது ஈஸியாக போட்டுடலாம். அப்போ இது பார்த்திங்கன்னா பேங்க். அகெயின் அது என்ன சொன்ன உங்களுக்கு, பர்சனல் அக்கௌண்ட். இங்கே வந்து நம்மகிட்டருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ஹீ இஸ் ரிசீவிங் தி அமௌண்ட்டு. நம்மகிட்டருந்து அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணி பேங்க்கில் டெபாசிட் பண்ணுறாங்க. அதுதான் இதோட மீனிங்கு. அப்போ பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் பிகாஸ் கேஷ் கோஸ் அவுட். ஸோ நம்ம கையிலேருந்து வெளியில் போகுது. ஸோ இதுதான் இதோட என்ட்ரி. ஸோ ஜேர்னல் என்ட்ரி இதுதான். ஸோ இதுதான் மீனிங் ஆஃப் ஜேர்னல் என்ட்ரி. ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி போடுவீங்க, ஸோ டெபிட் சைடில் டு கேஷ் அப்படின்னு போட்டு பேங்க் காலத்தில் நீங்கள் போடணும். ஸோ இந்த இடத்துல கேஷ் அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல நீங்கள் பேங்க் அப்படின்னு நீங்கள் போடணும். அதே மாதிரி இந்த இடத்துல பை பேங்க் அப்படின்னு போடணும். இது வந்து கிரெடிட் சைடில் நீங்கள் போடணும்.
அப்போ அமௌண்ட் வந்து கேஷ் காலத்தில் எழுதணும். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த என்ட்ரி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இது நீங்கள் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ இந்த இடத்துல கேஷ் டூ கேஷ்னு வச்சுன்னா பேங்க் காலம், இங்கே பை பேங்க் அப்படின்னா அது கேஷ் காலம், அதே இது இங்கே. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ இந்த 2 என்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது ஞாபகம் வச்சா தான் உங்களுக்கு டபுள் காலம் கேஷ் புக் கொஞ்சம் ஈஸியாக போட்டுடலாம். அப்போ நீங்கள் என்ட்ரி 2 பக்கமும் நீங்கள் எழுதணும். அப்போ எந்த பக்கம் எழுதணும்? ஃபஸ்ட்டு நம்ம டெபிட் சைடில் எழுதலாம். டேட் வந்து 31st 3/2 கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து பேங்க் காலத்தில் நீங்கள் எழுதணும். அமௌண்ட் வந்து 21,200 பேங்க் காலத்தில் எழுதுங்க. 21,200. ஸோ அதே மாதிரி அடுத்தது பேங்க் காலத்தில் எழுதிடலாம். 21/3 பை பேங்க் அப்படின்னு நம்ம எழுதணும். இந்த இடத்துல அமௌண்ட் எங்கே வரணும்? கேஷ் காலத்தில் எழுதணும். ஸோ கரெக்டாக நீங்கள் காலமில் மென்ஷன் பண்ணிங்கன்னா திருப்பி டபுள் என்ட்ரி ஆன மாதிரி ஆயிரும். ஒரே காலமில் திருப்பி நம்ம என்ட்ரி போட்ட மாதிரி ஆகும். அப்போ நமக்கு அமௌண்ட்டு டேலி ஆகாது. ஸோ இப்போ நம்ம எல்லா என்ட்ரிஸுமே ஆக்சுவலாக நம்ம போட்டுட்டோம். ஸோ சாரி, டேட் வந்து 31st. ஸோ எல்லா என்ட்ரியுமே நம்ம போட்டுட்டோம். ஸோ ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு க்ளோசிங் நம்ம எழுதிடலாம். பை பேலன்ஸ் C/D. ஸோ அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா எனக்கு இந்த பக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ டெபிட் சைடில் தான் ஜாஸ்தியாக இருக்குது, இந்த பக்கம் எனக்கு கம்மியாக இருக்குது. அப்போ கேல்குலேட் பண்ணி நீங்கள் 1350 வருது. அதே மாதிரி பேங்க் காலத்தில் பார்த்திங்கன்னா 39,600. ஸோ இது எனக்கு டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ டோட்டல் அமௌண்ட் பார்த்திங்கன்னா 50,650. அதே மாதிரி பேங்க் காலத்தில் 98,000. அகெயின் இந்த பக்கம் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். புரிஞ்சிச்சா? ஸோ இந்த டபுள் காலம். ஸோ டபுள் காலமில் மற்ற எல்லா என்ட்ரிஸுமே நமக்கு ஆஸ் யூஷுவல் நம்ம போடுற என்ட்ரிஸ் தான். சிங்கிள் காலமில் எப்படி நீங்கள் மென்ஷன் பண்ணிங்களோ அதே என்ட்ரிஸ் தான் இங்கேயும் வரும். பட் இதில் வந்து கான்ட்ரா என்ட்ரி. ஸோ இந்த 2 என்ட்ரி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிகாஸ் சிங்கிள் காலமில் வெறும் நம்ம கேஷ் என்ட்ரிஸ் மட்டும்தான் போடுவோம். ஸோ இன்கேஸ் நம்ம டெபாசிட் அண்ட் விட்ராவல் கூட நம்ம வெறும் கேஷ் என்ட்ரிஸ் மட்டும்தான் போடுவோம். பட் டபுள் காலம், அதாவது 2 காலம் சொல்ல இல்லை டபுள் காலம் அப்படின்னு கூட கொஸ்டினில் தருவாங்க. அப்போ ரெண்டுமே ஒன்று தான். இந்த 2 என்ட்ரி நமக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ இது 2 என்ட்ரி வச்சு தான் நம்ம அடுத்தடுத்த சம்ஸ் நம்ம போட போகிறோம். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.